உலகத்தையே உலுக்கிய ஒரு விமான விபத்து அப்படின்னா அது கண்டிப்பாக இப்போ நடந்த அகமதாபாத்தில் நடந்த அந்த விமான விபத்து. அதிலிருந்து இன்னும் பல பேர் மீளாத ஒரு துயரம். அதுவும் குறிப்பாக அந்த பகுதியில் இருந்தவங்க அதை நேரடியாக பார்த்தவங்க, ஒரு பொண்ணோட ஒரு ஃபோனில் சும்மா ஃப்ளைட்டு யதார்த்தமாக பறக்குதுன்னு அதை எடுத்திருக்கு. அந்த நேரத்தில் அந்த நடந்தது குறிப்பாக அந்த மருத்துவக் கல்லூரி விடுதியில் மாணவர்கள் ஒவ்வொருத்தராக அந்த ஜன்னலை உடச்சிக்கிட்டு குதித்த ஒரு நிகழ்ச்சியெல்லாம் பார்க்கும்பொழுது உயிர் பயம் உண்மையிலே பெரிய விஷயம். அதை தாண்டி இத்தனை பேருடைய அந்த ஒரு சம்பவம் ஒரு யாருக்கும் எதிரி கூட இப்படி வேணாம். அதுதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஏர்போர்ட்டு சொல்லிட்டு போகிறார். இனி இது மாதிரி நடக்க வேணாம்னு இறைவனை நான் வேண்டிக்கிறேன். பல சினிமா நட்சத்திரங்கள், பாலிவுட் ஸ்டார்ஸ் எத்தனையோ பேர் அவங்களுடைய அந்த ஒரு கண்ணீரஞ்சலியை தாண்டி ஒரு கொடூரமான ஒரு செயல், எத்தனை கனவுகளோடு போயிருப்பாங்க திரும்ப திரும்ப. அதே சமயத்தில் இன்னும் என்ன இந்த விபத்துக்கான காரணம் என்ன அப்படின்ற ஒரு புலன் விசாரணை நடந்துக்கிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் மீடியாக்கள் அவங்களுக்கு தெரிஞ்சதை எழுதிட்டு இருக்காங்க. சோஷியல் மீடியாவில் சில பேர் என்னவோ பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒட்டுமொத்தமாக எல்லாருடைய கவனமும் ஒரு பக்கம் பாசிட்டிவாகவும் இன்னொரு பக்கம் நெகட்டிவாகவும் இருக்கிறது என்னென்னா, அதில் பயணம் செய்து உயிர் தப்பித்த ஒரே ஒரு நபர் விஸ்வகுமார் அப்படின்ற, அதாவது இந்திய வம்சாவளியான லண்டனை சேர்ந்த அவர் தன்னுடைய தாய் தந்தையரை பார்ப்பதற்காக தன்னுடைய சகோதரரும் அந்த ஃப்ளைட்டில் திரும்பி இருக்கிறார்கள். எப்படிப்பா அது இடிஞ்சு அவ்வளோ தூரம் கட்டடத்து மேலாம் விழுந்து தீப்பழம்பாயி டிஎன்ஏ வச்சு ஒவ்வொரு இதுவாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் மட்டும் எப்படி ஒருத்தர் அசால்ட்டாக தப்பிச்சாரு? அப்படி அவர் பாட்டு நடந்து வந்துக்கிட்டே இருக்கிறாரு. முகத்தில் மட்டும் ஒரு சின்ன காயம். எல்லாம் நாங்கள் டாம் குரூஸ் படத்தில் தான் பார்த்துருப்போம். இவர் டாம் குரூஸை விட மேலானவரா அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் ஒரு பக்கம். அவருக்கு எங்கே நடந்து வரும்போது எந்த ஃப்ராக்சரும் தெரியவே இல்லை. அப்புறம் பார்த்தா திடீர்னு ஹாஸ்பிட்டலில் எனக்கு ஃப்ராக்சர் அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனங்கள். நம்ம ஒரு நடிகை கஸ்தூரி கூட ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காரு. ஒரு நபர் தப்பிச்சிட்டாரு, அது கடவுளுடைய புண்ணியம், இயற்கையோட புண்ணியம், பிரபஞ்சத்துடைய ஒரு அருள்னு கூட சொல்லலாம். அதே சமயத்தில் அந்த நபர் மீது நீங்கள் எப்படிங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க அப்படின்னு. ஓகே, குற்றச்சாட்டு இல்லைன்னா கூட அவர் மீதான ஒரு விசாரணை கண்டிப்பாக நிச்சயமாக நடந்திருக்கும். அது இல்லாமலாம் இருந்திருக்காது. அதே சமயத்தில் நிறைய கேள்விகள்லாம் சோஷியல் மீடியாவில் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. பொதுஜன் இன்றைக்கி சோஷியல் மீடியா யார் வேணாலும் கேட்டு போகலாம். இன்றைக்கி கூட செய்தித்தாளில் பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி சென்னையிலேருந்து கொல்கட்டா புறப்பட்ட ஒரு விமானம் டேக் ஆஃப் ஆகிடுச்சு. ஆகிற நேரத்தில் பைலட்டுக்கு ஒரு சிக்னல் வருது. என்னென்னா, எமர்ஜென்சி எக்ஸிட் கதவை யாரோ திறக்கிறதுக்கு முயற்சி பண்ணுகிறார்கள், அதை அழுத்திட்டாங்க அந்த பட்டனை அப்படின்போது அவர் ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுறாரு. அதிர்ச்சி ஆகிட்டு விமானம் இறக்கப்படுது. யார் அந்த நபர்னோடனே அவரை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சோன்னா அவர் பதட்டமாயிட்டார், இது பண்ணிட்டாரு. சுற்றி அந்த உள்ளே இருக்கிற ஏற்கனவே பீதியில் பயணம் பண்ணிகிட்டு இருக்காங்க. உண்மையாக இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இந்தியாவில் உலக நாடுகளிலே ஃப்ளைட்டில் போகிறவங்களுக்கு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்தியாவிலே நிறைய ஃப்ளைட்லாம் கடைசி நேரத்தில் தொழில்நுட்ப கோளாறு அப்படின்லாம் விமான இதெல்லாம் இதே அகமதாபாத்லேருந்து லண்டன் புறப்பட்ட ஒரு விமானத்தை கூட நிறுத்தியிருக்கிறாங்க. இந்த கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி நிறுத்தியிருக்காங்க. அதை தாண்டி கோளாறுலாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. அப்புறம் ஏர் இந்தியாவே இருக்கும்போதெல்லாம் நல்லா இருந்தது. இந்த டாட்டா கிட்ட போன பிறகு இப்படிலாம் ஆயிருக்கேன்னு சொல்லி டாட்டா குழுமத்திற்கே ஒரு பெரிய அவப்பேர். ஏன்னா ரத்தன் டாட்டா ஒரு சாமானியர்கள் கூட ஒரு விஷயத்தை பயன்படுத்தணும் அப்படின்னு தான் ரொம்ப ஒரு முனைப்பாளர். அதுக்கு எவ்வளோ சொல்லலாம். அவங்களுடைய கன்சூமர் ப்ராடக்டில் எத்தனையோ சொல்லலாம். ஸ்டீலில் இருந்து நீங்கள் பணக்காரன் மட்டும்தான் பயன்படுத்தணும். ஏங்க 1 லட்ச ரூபாய்க்கு கார் கொடுத்த ஒரு நபருங்க அந்த கார் ஓடுதா ஓடலையான்னு தாண்டி வாழ்க்கையில் காருக்குள்ளே போக முடியுமா அப்படின்லாம் கனவுலாம் இருந்தது. கார் நம்ம காரில் உட்காந்து பயணம் பண்ணுவோமா அப்படின்னு நான்லாம் நினச்சிருக்கிறேன் நான். அப்புறம் கார் வாங்க முடியுமான்னு ஒரு பெரிய கனவு. 1 லட்ச ரூபா கூடிய காரை எடுத்துமோயா, ஒரு பத்திரிகை சொல்லுவோம், விளம்பரம் வரும், இந்த குங்குமம் வாங்க பைக்கு ஓட்டிகிட்டே போங்க அப்படின்னு பெரிய ஃபேமஸான விளம்பரம். அது மாதிரி 1 லேக் கொடுங்க வண்டி ஓட்டிப்பாங்கன்னு. அப்படி அந்த நிறுவனத்தை கட்டி காப்பாற்றின கொண்டு வந்த அந்த நிறுவனத்தின் மீது ஒரு பெரிய அவப்பெயர் வந்திருக்குது. அது ஒரு பக்கம் விசாரணை போயிட்டுருக்கு. சரி, இந்த விஸ்வகுமார் இப்போ அவருடைய ஃப்ளைட்டில் பயணம் செய்த அந்த சகோதரருடைய டிஎன்ஏ வைத்து அந்த இது கண்டுபிடிச்சிட்டாங்க, பாடியை கண்டுபிடிச்சி அதற்கான இறுதிச் சடங்கில் அவர் கலந்துக்கிட்டு அதெல்லாம் ரொம்ப ஒரு உண்மையிலே வருத்தமாக இருந்தது. இப்போ என்ன கேட்குற கேள்வி அப்படின்னா, சரிங்க, இந்த ஃப்ளைட் விழுந்தது, 2ஆக பிளந்தது, 4ஆக உடஞ்சது, தீப்பழம்பாச்சு, அத்தனை உடல்களும் கருகி போயிடுச்சு, இவர் மட்டும் எப்படி அப்படின்னு இவர்கிட்ட விசாரணை நடத்தப்போ அவர் சொல்கிறது என்னென்னா, இந்த எமர்ஜென்சி எக்ஸிட் பக்கத்தில் நான் உட்காந்தேன், என் சீட்டு 11A, அந்த 11Aல உட்காரும் பொழுது ஃப்ளைட்டு ஒரு மாதிரி ஆடுது, விபத்துக்குள்ளாக போகுதுன்னு அங்கே பைலட் அறிவிக்கிறாரு. சில நொடிகள் தான் அது. ஆனால் அதுக்குள்ளே நான் என்னுடைய சீட் பெல்ட்டை கழட்டிட்டேன், அது 2ஆக உடஞ்சது, நான் ஒரு மணல் திட்டில் குதிச்சிட்டேன்,
இதை நம்புற மாதிரி இல்லையே சுவாமி அப்படின்னு கேள்வி தான் வைப்பாங்க. இதுதாங்க உண்மை, நீங்கள் என்ன வேணாலும் என்னை விசாரிச்சுங்க, என்ன வேணாலும் விசாரிச்சுங்க. அதே சமயத்தில் இன்னொரு தரப்பில் இந்த சோஷியல் மீடியாவில் பேசுகிற விஷயம் என்னென்னா, ஏங்க இந்த எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்குல்ல, அது இவர் தான் திறந்துட்டாரோ. ஒரு அரசியல் தலைவர் கூட பேர் சொல்ல விரும்பலை, போகும்போது அந்த எமர்ஜென்சி எக்ஸிட்டை திறக்க முயற்சி பெரிய பிரச்சனைலாம் ஆச்சு. அவ்வளோ ஈஸியாக அதை திறந்துட முடியுமான்னு ஒரு கேள்வி நம்ம நண்பர் ஒருத்தர்கிட்ட கேட்டேன். அவர் விமான தொழில்நுட்ப பிரிவில் வேலை பார்த்தவர், ரிட்டையர்ட் ஆனவர். அவர்கிட்ட கேட்டேன். கேட்டவருக்கு அவர் என்ன சொன்னார், சார் நீங்கள் அனாவசியமாலாம் அதை திறக்க முடியாது, அதே சமயத்தில் சில இதில் நீங்கள் திறக்கிறதுக்கான வசதி இருக்கும். இது மாதிரி ஏதாவது ஒரு திடீர்னு ஒரு கோளாறு ஏற்பட்டுது அப்படின்னா நீங்கள் ஏன்னா உயிர் தப்பிக்கணும் இல்லை, அப்படின்னும் திறந்துட்டு போகலாம். போகும்போது ஒரு ஏர் பலூன் ஒன்று படிக்கட்டு மாதிரி ஓப்பன் ஆகும், அதில் சறுக்கிட்டே போய் விழலாம். ஆனால் குறிப்பிட்ட உயரம் போன பிறகு விமானியோடைய கண்ட்ரோலுக்கு அது போயிடும். நீங்கள் அதில் வச்சு கையை வச்சு அழுத்தினாலே அவருக்கு அது தெரிஞ்சு போயிடும். அவங்களுக்கு அவங்க கண்ட்ரோலில் இருக்கும்போது அவங்க தான் அதை ரிலீஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு. இன்னொருத்தர் என்ன சொன்னார்னா, இல்லைங்க பண்ணலாங்க, போகும்போது எடுத்து விட்டுடலாம் அந்த கதவை அப்படின்றார். அப்படி நடந்த ஒரு விஷயம்தான் ஒரு பதட்டத்தில் வச்சு எடுத்தது தான் இது. ஒட்டு மொத்தமாக வெளியில் இருந்த காற்று எல்லாம் உள்ள விமானத்தை நிலைகுலைய செய்தது அப்படின்ற மாதிரி அவனோட தகவல். இன்னொன்று என்னன்னா, அந்த ஃப்ளைட்டில் பயணம் செய்தவர்கள் சாமானியர்கள் கிடையாது, பெரிய பெரிய தொழிலதிபர்கள், முன்னாள் முதலமைச்சர்லாம் அதில் இருந்திருக்காங்க. குறிப்பாக பிரிட்டனை சேர்ந்த 50 பேர் இருந்திருக்காங்க. இப்போ சினிமாவில் எத்தனையோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு பெரிய ஒரு மாஃபியா கும்பலுடைய லீடர் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா, அவரை எப்படியாவது முடிக்கணும், ஒரு கதை தான் இது. அவரை எப்படியாவது முடிக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, சுற்றி இருக்கிறவங்க ஒரு சில பேர் போனால் கூட போகும்போது, ஆனால் அவனை டார்கெட் பண்ணி அடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சினிமா சம்பவம் மாதிரி இது நடந்திருக்கலாமோ அப்படின்ற ஒரு கேள்வி. இதெல்லாம் யுவகம்தான். இதெல்லாம் மீறி இன்னும் விசாரிக்கிறதுல இந்த கருப்பு பெட்டின்னு வாங்கல, அந்த கருப்பு பெட்டியை கண்டுபிடிச்சிட்டாங்க. அது உண்மையிலே கருப்பு பெட்டியாக இருக்காது, ஒரு ஆரஞ்சு கலர் பெட்டி தான். அது ஆரஞ்சு கலர் தான் அடிச்சிருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, அது கடலில் விழுந்தாலோ காட்டுப்பகுதியில் விழுந்தாலோ அது ஈஸியாக அடையாளம் தெரிகிறதுக்காக, அந்த கலர் ஈஸியாக காட்டி கொடுக்கும் அப்படின்றதுக்காக. அதில் என்ன, விமானிகளும் கட்டுப்பாட்டு அறைக்குள் இருப்பவர்களும் பேசுனதை ரெக்கார்ட் ஆகும். அது மட்டும்தான் புலனாய்வுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். இதெல்லாம் மீறி இந்த விமானத்துக்கு 50,000 லிட்டர் எரிபொருள் மட்டுமே போதும், ஒயிட் பெட்ரோல். ஆனால் இதுக்கு ஏன் 1,00,000 லிட்டர் எரிபொருளை உள்ளே செலுத்தினாங்கன்ற ஒரு கேள்வி மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. லண்டனுக்கு நீங்கள் அப் அண்ட் டவுனுக்கோ 50,000 லிட்டர் போதும் அதனுடைய கெப்பாசிட்டி. ஏன் 1,00,000? அந்த 1,00,000 லிட்டர் ஒயிட் பெட்ரோல் தான் இது காரணம் அப்படின்னு. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஃப்ளைட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா, இந்த 2 பக்கம் ரெக்கை இருக்கு இல்லைங்களா, அது ஆரம்பத்தை அப்படியே தூக்கி நிற்கும். அப்படி 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 இருக்கும். அது அப்படியே டேக் ஆஃப் ஆகும்போது அதை ரிலீஸ் பண்ணிக்கும், தன்னை அப்படியே மூடிக்கும், அந்த சக்கரெல்லாம் உள்ளே ஏறிடும். இந்த இது ஒரு 800 600 அடி 700 அடி போகும்போது அது ஒர்க் ஆகலை. விமானி எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தோம், ஒர்க் ஆகலை. அதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, இந்த பெட்ரோல் கலப்பட பெட்ரோல் அப்படின்ற மாதிரியான விசாரணை இன்னொரு பக்கம் போயிட்டுருக்கு. இதெல்லாம் போயிட்டு இருக்கும் பொழுது இந்த சமூக ஊடகங்களில் ஒட்டுமொத்தமாக இந்த விஸ்வகுமார் மேலே வந்ததுக்கான காரணம் என்னென்னா, ஏன்பா ஒரு ஃப்ளைட்டு விழுந்த இடம் ஒரு மருத்துவக் கல்லூரி விடுதி, அந்த விடுதியில் உணவு அருந்தி கொண்டிருந்தவங்க, விடுதியில் படுத்துக்கிட்டு இருந்தவங்க அத்தனை பேர் மேலேயும் இதுவாக இருக்குது. குய்யோ முறையும் அடித்து தெரிச்சு ஓடுறாங்க. இவர் என்னதான் டாம் குரூஸ் கதை, புரூஸ்லி கதை, ஜாக்கி சான் கதை சொன்னாலும் இந்த அளவுக்கு தான் காயம் ஏற்படுமா அப்படின்னா, காயம் ஏற்படுறது ஏற்படாது, இதெல்லாம் யார் கையில் இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி. என்ன கதவு பொழந்துதான், மணல் திட்டில் விழுந்தாராம், அங்கேருந்து சைடில் வந்தாராம் அப்படின்னு ஒரு கேள்வி. இன்னொரு பக்கம் என்னென்னா, ஒரு ஃபுட்டேஜ், அந்த ஃபுட்டேஜை ஏன் இவங்க மறைக்கிறாங்கன்னா, ரிலீஸ் பண்ணலாங்கன்னு தெரியல. இந்த நபர், இந்த விஸ்வகுமார்ன்றவர் அந்த மெடிக்கல் காலேஜ் அந்த விடுதி இருக்கு இல்லைங்களா, அந்த விடுதியினுடைய முதல் தளத்திலிருந்து சர்வசாதாரணமாக நடந்து வருகிறார். ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆனது வேறொரு பக்கம், இவர் இன்னொரு பக்கத்துலேருந்து நடந்து வருகிறார். அந்த வீடியோ யாரும் ரிலீஸ் பண்ணல அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இதெல்லாம் மீறி பொதுவாக இப்போ கஸ்தூரி சொன்ன மாதிரி நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, ஒரு இப்போ அந்த நபரே காரணமாக இருக்கிறாருன்னா அவர் ஏங்க அப்படி வரணுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. நீங்கள் படங்களில் கூட பார்ப்பீங்கல்ல, வில்லனோ அல்லது யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு சம்பவத்தை பண்ணிவிட்டு எஸ்கேப் ஆகிறதுக்கான ஒரு வழியும் வச்சுருப்பாங்க அவங்க. அதாவது திருட தெரிஞ்சவனுக்கு பதுங்க தெரியாதான்ற மாதிரி ஏன் இப்படி போட்டு அடிக்கிறீங்க? உண்மையிலே ஆண்டவனுடைய அருளாலோ இயற்கையினுடைய இதுவாலோ அவருக்கு அப்படி தான் நிகழ்ந்தது, சிறு காயத்தோடு தான் தப்பிச்சார். அதை தாண்டி ஏன் இப்படி பண்ணுறீங்க? ஏன்னா இங்கே அவ்வளோ புலனாய்வு அதிகாரிகள் இருக்காங்க, போலீஸ் இருக்குது, அவ்வளோ அசால்ட்டாக விட்டுற மாட்டாங்க. உண்மை அறியும் விஷயம் இருக்குது. இதெல்லாம் மீறி
பிரதமர் வந்து பார்த்துட்டு போனார் அப்படின்றதுக்காக அதை வச்சு ஒரு விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது சரியான கோணமே கிடையாது. இதெல்லாம் மீறி ஒரே ஒரு விஷயம் வந்து தன்னுடைய சகோதரன், உடன் பிறந்த ஒரு சகோதரன் அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே இருக்கான் போது எப்படிங்க ஒரு மனசு அது? அதெல்லாம் அப்படி கதவை திறக்க தோணும், இதெல்லாம் பண்ண தோணும். முடியாது வந்து நிஜமான காரணம் என்ன என்பது இன்னும் தெரியவே இல்லை வந்து. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை தாண்டி ஒரு தனி மனிதன் மீது, உயிர் பிழைத்த ஒருவர் மீது இப்படியாப்பட்ட விமர்சனங்கள் ஒரு முகம் சுளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா இவ்வளவு காலத்தில் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதெல்லாம் மீறி நிறைய பேர் சொல்றது ஒரு விஷயம் என்னன்னா, அந்த விஸ்வகுமாருக்கு தயவு செய்து மன ரீதியாக அவங்க வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஏன்னா அந்த அதிர்ச்சின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா. எனக்கு தெரிஞ்சு நான் அவர் பேரை சொல்ல விரும்பல. இது நடந்தது வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஏரியா ஃபோட்டோகிராஃபராக இருந்தார். ஒரு பத்திரிகையில் ஒரு பகுதியில் வந்து வட மாவட்டத்தில் ஒரு பகுதியில் மிகப்பெரிய ஒரு விபத்து ஒன்று நடக்குது. விபத்து வந்து ஒரு கண்டெய்னர் லாரியோட ஒரு பஸ்ஸு மோதி மிகப்பெரிய விபத்து. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி செய்தித்தாள்களில் அப்போ வேறு அந்த மீடியாலாம் கிடையாது. அப்போ அந்த மார்ச்சுவரியில் போயிட்டு படம் எடுக்க போன அந்த ஃபோட்டோகிராஃபர் அங்கே இருக்கிற சூழ்நிலையை பார்த்துட்டு மயக்கடிச்சு விழுந்துட்டு அந்த பாதிப்பிலிருந்து அவர் மீள்வதற்கு கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆச்சுங்க. அந்த பத்திரிகை நிறுவனம் அவர் வேலையை விட்டுலாம் தூக்கிடுச்சு வந்து. அவங்க வச்சு ட்ரீட்மெண்ட் முதல்ல ஆரம்பத்தில் பேயெல்லாம் ஓட்டியிருக்காங்க, மாந்திரிகெல்லாம் பண்ணியிருக்காங்க, அப்புறம் மன ரீதியான இதெல்லாம் கொடுத்து அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு என்னென்னா பகீர்னு ஒரு விஷயம். ஏதோ விபத்து நடத்துக்கிறதுக்கு போய் பாருப்பான்னிக்கிறாங்க வந்து, ஒரு ஃபோட்டோ எடுத்துன்னு வாங்கப்பான்னு. அங்கே போனோன்னா குவியலாக இருந்ததை பார்த்துட்டு அந்த நேரத்தில் உறைஞ்சி போய் அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறார் வந்து. கேமராலாம் போட்டு உட்காந்துட்டார். இந்த சம்பவம் நடந்தது. உட்காந்து அவரை வந்து அந்த ஃபேமிலி மீட்டு எடுத்து 8 வருடத்துக்கு பிறகு இதுவாகி நீங்கள் நல்லா இருக்கார் வந்து. இப்போ இந்த விஸ்வகுமாருடைய மனநிலை எப்படி இருக்கும் பாருங்கள் வந்து. ஏறுறோம் ஃப்ளைட்டில் உட்காந்துருக்குறோம், அத்தனை பேர் 242 பேர் எல்லாரும் சேர்ந்து ஒரு மகிழ்ச்சியாக உரையாடல் எல்லாம் நடந்துருக்குது. அடுத்த சில மணி நேரங்களில் லண்டன் போய் சேர போகிறோன்னு ஒரு மனநிலை இருந்தவங்களுக்கு அடுத்த சில நொடிகளில் இப்படி ஒரு இதுவும் நடந்து தன் கண்ணெதிர்க்கே கூக்குரலும் சத்தமும் தீப்பழம்பும் கருகிய உடல்களும் பார்த்த ஒரு நபருக்கு என்ன இருக்கும், அது ஏன்டா நாம மட்டும் பொழைச்சன்ற மாதிரியான ஒரு மனநிலை இருக்கும். இப்போ என்னன்னா இவருக்கு மன ரீதியாக வைத்தியம் பாருங்க, அது ரொம்ப முக்கியம்னு அந்த வீடியோ கூட போட்டிருந்தாங்க. தன்னுடைய சகோதரருடைய அந்த இறுதிச் சடங்குல வந்தப்போ அவரால் தாங்க முடியல, அந்த ஃபேமிலியே வந்து கதறி அழுது. இதெல்லாம் மீறி இந்த உண்மையான விபத்துக்கான காரணம் என்ன என்பதை ஒரு சில நாட்களில் நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம். நாங்கள் சொல்கிறோம், விசாரணை துரிதமாக நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த பிளாக் பாக்ஸில் இருக்கிற அந்த உரையாடல்கள்லாம் இதுவாக இருக்குது. இது சதியை தாண்டிய இது கவனக்குறைவு தான் காரணம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்திருக்கு. ஒட்டுமொத்தமாக அந்த விஸ்வகுமாரை தயவு செய்து விட்டுருங்க, வேணாம். அவர் மீதான ஒரு விஷயத்தை, வன்மத்தை, தனிமனித தாக்குதலை செய்யாதீர்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.